நீ நல்லவர் நல்லவர், போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதியை கனத்தை நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜனை உயர்த்துகிற நேரம் அது. ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில். ஆமென். பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவுமேகாவும் ஆமென். ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவை உயர்த்துவோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை அல்லாமவே நாமமில்லை. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா அல்லேலூயா. 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், இங்குகின்றோம் உம்மாசி பெறவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. ஆமென். சிருஷ்டியை காப்பவர் நீரே, இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம்,
ஏங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. அல்லே தேவ பிரசன்னம். அல்லேலூயா 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 அல்லே. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்று சொன்னது வேத வசனம். ஆமென். கோணலானவைகளை செம்மையாக்குகிற நேரம் அது. ரேமேசே கலதரமன சந்துரலோ. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோளும் கையும் இது பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை. என் தேவன் நல்லவர், கிரகிக்க முடியா. ஆமென். இந்த சாயங்கால நேரத்தில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை என் தேவன் நம்ம மத்தியில் நடப்பிப்ப. அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிவே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவோமா? நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா ஆராய்ந்து முடியாதவரே. ஆமென். Once again, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. Oh Lord, we lift up your holy name. We praise you, we thank you, Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி, இது ஊழியக்காரனுக்கு சுதந்திரமாய் நீ கொடுத்ததற்காக எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, எங்களுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற எப்படிப்பட்ட ஆயுதங்களையும் நீர் முறியடிக்கக்கூடிய வல்லமையை இந்த சாயங்கால நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை முறியடிக்கக்கூடிய அபிஷேகம், தடைகளை மாற்றக்கூடிய அபிஷேகம், தடைகளை உடைக்கிறவராய் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று கோணனானவைகளை செவ்வையாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல ஆண்டவரே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், எங்களுடைய விசுவாசத்தை முடிக்கிறவர், எங்களுடைய விசுவாசங்களை கனம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பை அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிருக்கிறபடினால அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி ரோமர் 5:5 வாசிக்கிறது போல, நாங்கள் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது என்ற பெரிய விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? தலைக்கு மேல கரங்களை தட்டி என் இயேசு நல்லவர் சொல்லி. தஞ்சாவூர்ல 4 மணிலேருந்து 6 மணிக்கு நடக்கிற முதல் ஊழியர் கூட இதுவாக தான் இருக்கு நான் நினைக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், எல்லாருமே பிள்ளைகளை அழைக்கிற நேரம், கொஞ்சம் இளைப்பாரி அடுத்த ஊழியத்திற்கு கிளம்புகிற நேரம். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் முதல் முறை தஞ்சாவூரில் நான் இது வரைக்கும் ஒரு 7 வருஷம் இங்கே இருந்திருக்கிறேன். 4 to 6 எந்த ஊழியர் கூட நடந்ததாக இதுக்கு சரித்திரம் இல்லை. சரித்திரத்தை திருப்பி போட்ட ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஐசிஎம்சியுடைய சரித்திரம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு வெற்றி அடைய போகிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தஞ்சாவூர் மாவட்டம் விசேஷித்தமானது. ஆமீன் சொல்லுங்களேன். மிகப்பெரிய ஊழியர்கள் அபிஷேகம் பெறுவதற்கு இந்த மாவட்டம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்கு அடித்தளம் இட்ட மாவட்டம் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஆமீன் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, தஞ்சை மாவட்டம் என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி தான் அதிக மிஷனரிகளை தாங்குகிற மாவட்டம். அதுக்கடுத்த 4வது மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரமா ஊருக்கே உலகத்திற்கே சோறு போடுற ஒரு நெற்களஞ்சிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம் தான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற கணத்துக்குரிய ஒவ்வொருவரையும் நான் அறிமுகப்படுத்தி நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக அவங்களை கனம் பண்ண நான் விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற இந்த ஐசிஎம்சியோடைய பிரதம பேராயராக இருக்கிற ஐயா தினத்தூது ராஜா, ஒரு காலத்தில் தினத்தூது பத்திரிகை அநேக கிறிஸ்தவருடைய வீடுகளிலே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், அநேக காரியங்களை கிறிஸ்துவத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை தந்த ஒரு பத்திரிக்கை எதுனா தினத்தூது பத்திரிக்கை. ஆமீன் சொல்லுங்களேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை நான் படிச்சிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்பேற்பட்ட அந்த அடைமொழி கொண்ட பிரதம பேராயர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க எழுந்து வரும்படியாக அன்போடு கேட்டுள்ள நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சார்பாக பாஸ்டர் பென்னியும் இஸ்ரேல் வந்து அவர்களுக்கு ஒரு சிறந்த நினைவு பரிசை கொடுப்பாங்க. நல்ல கரங்களை தட்டுவோமா? போதும், சீக்கிரம் வாங்க. உங்களுடைய உழைப்பு சீக்கிரம் நல்ல கரங்களை தட்டி ஐயாவுக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமே கரங்களை தட்டலாமே. நல்லா கையில் கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பாஸ்டர், உங்களை பார்த்து நன்றி. தேங்க்யூ. அடுத்து அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சென்னைக்கு போகும்போதெல்லாம் அடுக்கு மொழியில், தொடர் மொழியில் அருமையாக பேசக்கூடியவர், இனிமையானவர். இந்த ஐசிஎம்சியோடைய பொதுச் செயலராக இருக்கிற பிரதர் பாஸ்டர் வில்லியம்ஸ் ஐயா அவர்கள் முன்பாக வரும்படியாக நல்ல கரங்களை தட்டுவோம். அவர் சிரித்த முகமே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்ல நமக்கு தலைவர் ஐயாவும் நம்ம ஜான் பிட்ரு ஐயாவும் இவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுப்பாங்க. நல்ல கைகளை தட்டி
நல்ல கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல முன்னாடி வாங்க. நல்ல கைகளை தட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புக்குரியவர் இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவர். அவர்ல வெளியிலே பார்க்கும்போது அழகாக இருக்கிறவர், அநேகரால் காயங்கள் பட்டவர், நன்மை செய்தே. அவர் சேலத்து மாம்பழத்துக்கு மாத்திரம் ஃபேமஸ் அல்ல, எங்கள் பிசப்பு எபினேசரையாவும் ரொம்ப ஃபேமஸானவர். அவரை கனப்படுத்தும்படியாக நம்முடைய ஆல் பாஸ்டர் பழசு பொருளாளர் ஃப்ரெடிக்கும் நம்ம ஜான் பென்னி பாஸ்டரும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்டை கொடுப்போம். நல்ல கைகளை தட்டுவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். மனசார தட்டுங்களேன். நிறைய பேர் கையை கொண்டு வந்திருக்கீங்களே, நல்லா தட்டுங்க. இன்றைக்கு கூட ஐசிஎம்சியினுடைய எங்களுடைய பிரதம பேராயர் டாக்டர் தினோஜர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்திய தேசம் இல்லை, அநேக நாடுகளிலே அநேக மாநிலங்களில் பட்டங்களில் பிரயாணப்பட்டு இந்த ஐசிஎம்எஸ்ஐ நாங்கள் என்ன பண்ணுவோம், பரப்பி கொண்டு இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் கர்த்தர் அவரிடத்தில் கொடுத்த தரிசனத்தை நடத்தி போகிறார். நான் நிறைய டைஸில் ஆலோசகராக இருக்கிறேன், இன்னும் கவுன்சிலராக ஒரு 2-3 டைஸில் கவுன்சிலிங்கில் இருக்கிறேன். ஆனால் எந்த டைஸ்லையும் காணாத ஒரு காரியத்தை நான் அவர்கிட்ட கண்டு கொண்டேன். அவர் ஒரு பைசா, கொஞ்சம் பாச கவனிச்சிங்கன்னா நலமாக இருக்கும், ஒரு பைசா கூட என்ன பண்ணுறதில்ல, ஊழியக்கார்ட்ட வாங்குறது இல்லை. அவருடைய தரிசனம் நான் ஊழியக்காரனுக்காக கொடுப்பதற்காகவே கர்த்தர் இந்த அழைப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி காணிக்க கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். எங்களுடைய ஐசிஎம்சியில் எங்கேயும் காணிக்க எடுத்தது கிடையாது. எங்களுடைய பொதுச் செயலாளர் இடியமின்னு சொல்லலாம், இடி முழக்குன்னு சொல்லலாம், அல்லது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அவர் மைக்கை வச்சுட்டாவே ஒரு பெரும் மழை இடிஞ்சு அப்படியே தூரல்லாம் நின்று போய் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய தாசன மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களை எல்லா ஒரு சார்பாகவும் உங்களுடைய சார்பாக உங்களை கரங்களை தட்டி வரவேற்கிறோம். இந்த ஐசிஎம்ஐ குறித்து, எம்சிஐ குறித்து உங்களிடத்தில் அவர் பொதுச் செயலாளர்கள் இந்த ஐசிஎம் தரிசனத்தை குறித்து பேசுவார்கள். அதற்கு பின்பாக கர்த்தருடைய செய்திக்குள்ளே கடந்து போக தேவன் உதவி செய்வார். கர்த்தர் 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் அவருக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்து அதாவது சுயாதீன திருச்சபைகளை ஒன்றிணைத்து இந்த தேசத்தில் கட்ட வேண்டும், இந்த சுயாதீன திருச்சபைகளை ஒருங்கிணைத்து நாம் உருவாக்க வேண்டும் என்கிற தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி, தேவன் கொடுத்திருக்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிறது போல கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்த அமைப்பு ஒரு வருடம் கடந்து ஒரு மாதத்தை சுமார் 50க்கும் மிகையாகாமல் சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு மாபெரும் ஒரு இயக்கமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஏனென்றால் தேவரீர் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. உலகத்திலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலோமனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசு பெரியவர் தான் நம்முடைய ஐசிஎம்சியினுடைய தேவ ஊழியர் பிரதமர் தினத்து ராஜாவுக்கு தேவன் கொடுத்தபடியினால் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் மாத்திரம் அல்லாமல், நம்முடைய நாட்டில் மாத்திரம் அல்லாமல், இன்றைக்கு கடல் கடந்து போய்கொண்டு இன்றைக்கு வெளிநாடுகளிலும் நம்மளுடைய அமைப்பானது நாங்கள் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தஞ்சையினுடைய மாவட்ட தலைவராக பாஸ்டர் ஜான் பென்னி அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். வாங்க வாங்க வாங்க. அதன் பிறகு அவரோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு எலியாவு கூட எலிசா இருந்தது போல, அதாவது இந்த மாவட்டத்திற்கு எல்லாமே ஜானா கிடைச்சிருக்கு. என்னன்னு தெரியல. இயேசுவானவர் யோவானை பார்த்து சொன்னது போல, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கின்ற சொன்னது போலவே தஞ்சை மாவட்டத்திலே வருகிறவர்கள் அத்தனை பேரோ எனக்கும் பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறது போல தொடர்ந்து ஜானா இருக்கிறது. நம்முடைய பாஸ்டர், அதாவது மண்டல தலைவர் ஜான் பீட்டர், நம்மளுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் ஜான் பின்னி ஐயா, அடுத்ததாக மாவட்ட செயலாளர் ஜான் இஸ்ரேல். கரங்களை தட்டி கரங்களை நாம் மையப்படுத்துவோம். ஏனென்றால் மாவட்டத்தினுடைய செயலராக இருந்து செயலாற்றக்கூடியவர் எங்களுடைய செயல் வீரர் என்றால் எங்கள் அன்பு பாஸ்டர் ஜான் இஸ்ரேல் அவர்கள். அடுத்ததாக
ஐயா இருக்கிறாரு, அவர் வந்து வெறும் ஜஸ்டின் ஆயிட்டாரு. ஆனால் இனிமேல் அவர் ஜான் ஜஸ்டினா மாற்றிடலாம். ஏன்னா எல்லாமே ஜான் ஜான் வரும்போது அவர் வெறும் ஜஸ்டி, அதாவது இஸ்ரேல் பார்த்து இன்று முதல் உன்னோட பேர் மாற்றப்படுகின்றது போல அது மாதிரி மாற்றிடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஜானா வரும்போது அவர் மாதிரி பேர் மாத்திரம் வெறும் ஜஸ்டின் இருக்கிறது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதே போல எப்பொழுதும் எங்களுடைய ஜஸ்டின் ஐயா, ஜான் ஜஸ்டின் ஐயா மண்டலத்தில் சொல்லிட்டாரு, ஆகையால் அவர்களை இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்கள் பாஸ்டர் ஜான் பின்னியோடு கூட. ரொம்ப தங்கமான ஒரு ஊழியர், எப்போ அழைத்தாலும் ஃபோனில் பேசி எல்லாருக்கும் நல்லா கர்த்தருடைய அந்த ஒரு மகிமை அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த கோஆர்டினேட் என்று சொல்லுகிற ஒருங்கிணைப்பாளராகி கர்த்தர் அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பதில் மிகுந்த அடுத்ததாக எங்களுடைய இளைஞரணி தலைவர் ஐயா, வாங்க ஐயா, ஜாக்சன் ஐயா, ஜாக்சன் பால். பாருங்க, இதுவும் ஜே தான், எல்லாம் ஜே 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 தான். இதுவும் ஏதோ ஒரு ஜே இருக்கு, அதனால ஜெயம். பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லிட்டாரு, ஜெபமே ஜெயம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் எங்களுடைய இளைஞரணியினுடைய தலைவர், இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆராதனை வீரர், சுமார் 10,000 ஆத்துமாக்களை அறுவடை செய்து நாளைக்கு தஞ்சாவூரில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய எங்களுடைய ஆராதனை வீரர் ஜாக்சன் பால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தின் பாதைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்ம பிரதமர் பெறார் சார்வணித்து கௌரவிப்பார்கள். உங்களுடைய கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி அன்போடு அழைக்கின்றோம். தஞ்சாவூருக்கு நிறைய உதவி செய்வாராம், அவங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு. அப்போ நிறையா வாங்கிக்கங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு, அவர்கிட்ட நிறையா இருக்குது. ஐசிஎம்சியினுடைய நம்முடைய தேசிய பேராயர் தினத்தூர் ராஜா அவர்கள் எனக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலிகள். ஆமென். இந்த இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியத்தை, அதுவும் இந்த அருமையான தஞ்சாவூர் பகுதியில் ஒழுங்கும் நேர்த்தியுமாய் இந்த முதல் கூடுகையை இவ்வளவு அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பான மாவட்ட தலைவராய் நியமிக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் ஜான் பென்னி ஐயா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் நான் தெரியப்படுத்துகிறேன். அதே போல் மாவட்ட செயலாளர் பாஸ்டர் ஜான் இஸ்ரவேல் ஐயா அவர்களுக்கு, ஜான் இஸ்ரேல் போட்டிருக்க அப்படிதானா, ஜான் இஸ்ரேல் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் அன்பையும் தெரியப்படுத்துகிறேன். அதே போல் பாஸ்டர் ஜஸ்டின் ஐயா அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் தெரியப்படுத்துகிறேன். இந்த நல்ல நாளில் நமது மண்டலத்தின் தலைவராய் அன்பான பேராயர் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எத்தனையோ போதகர்களுக்கும் எத்தனையோ மக்களுக்கு ஆதரவாய் இப்போ கூட வந்து என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய சபைகளுக்கு நாங்கள் அரசாங்கத்தின் மூலியமாய் 50 சேர் நாங்கள் அன்பளிப்பாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை அன்பான நமது ஐசிஎம்சியின் இம்மண்டல தலைவர் பேராயர் ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஆமென், ஆமென். ரொம்ப அருமையான ஒரு தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல திருச்சபையின் பாஸ்டர் அன்பான பாஸ்டர் ஜாக்சன் பால் ஐயா அவர்களுக்கு அவங்க மனைவி மற்றும் மகள், உங்கள் யாவருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நன்றியும் அன்பையும் மனதார நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெய்வ மகிமை நான் உணர்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை உங்கள் மூலியமாய் தேவன் செய்வார். அவர் நமது ஐக்கியத்திலே இளைஞர் அணியின் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை. அவர் பார்த்த உடனே நாங்களே முடிவு எடுத்துட்டோம், அவருக்கு ஒரு இளைஞர் அணி தலைவராய். ஏன்னா நல்ல ஆராதனை வீரர், இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவை. நம்ம மத்தியில் அன்பான பிஷப் ஐயா இருக்கிறாங்க. பெரிய சந்தோஷம். பேராயர் ஐயா அவர்களை பார்த்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிறைய ஐக்கியங்கள் நாம் பார்க்குறோம். நம்ம பொதுவாக நம்முடைய ஊழியத்தின் அனுபவத்தில் பாஸ்டர்ஸ் நம்ம நிறைய ஐக்கியங்களை நாம் பார்க்குறோம். இந்த ஐக்கியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
நிறைய ஐக்கியங்கள் உருவாகிறது நாமும் போகிறோம். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எல்லா ஐக்கியத்திலையும் இருப்பீங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா ஐக்கியத்திலும் இருக்கணும், அது நல்லது. காரணம் ஐக்கியமாய் வாழ்வதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆக நீங்கள் எந்த ஒரு ஐக்கியத்தில் இருந்தாலும் நமது இந்திய கிறிஸ்துவ ஊழியர் ஐக்கியத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்வது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். ஏன் சொல்கிறேன்னா, ஐக்கியங்கள் உருவாகும்போது அதன் தலைவர்கள் நம்மிடத்தில் ஏதாவது எதிர்பார்க்கிறார்கள். ஐக்கியத்தை உருவாக்குற தலைவர்கள் பொதுவாக எங்களுக்கு இதற்காக இவ்வளோ நன்கொடை கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுங்க, இதில் இந்த என்ன சொல்கிறது, இதில் அங்கத்தினாய் சேருவதற்கு இந்த கட்டணத்தை கட்டுங்கள், அப்படி இப்படின்ட்டு. இப்போ கூட எங்கள் அன்பான ஐயா இடத்துல நான் பேசும்போது, ஐயா நான் நிறைய இழந்திருக்கிறேன், ஐயா நான் நிறைய இழந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு எங்களுடைய டயசிஸிலிருந்து உங்களை பேராயராய் அபிஷேகம் செய்வதற்கு, தி பிஷப் கான்சிக்ரேஷன் கொடுப்பதற்கு நாங்கள் உங்ககிட்ட இருந்து ₹1 கூட வாங்க மாட்டோம், ₹1 கூட வாங்க மாட்டோம். அதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எதுக்கும் உங்களிடத்திலிருந்து ஊழியர்களிடத்திலிருந்து ₹1 கூட கை நீட்டி எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் வாங்கவே மாட்டோம். இப்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் என் ஜீவனுள்ள நாள் வரையிலும் உங்கள் கிட்ட இருந்து ₹1 நான் வாங்குவதற்கு எங்களுக்கு மனதில்லை. நாங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் கொடுப்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். ஆமென். எதையும் வாங்குவதற்கு வரல, கொடுப்பதற்கு. பேராயர் அபிஷேகம் பெறுவதற்கு ₹1 கூட வாங்க மாட்டோம். ஆனால் அது முறைப்படி உங்களுக்கு அந்த அபிஷேக ஆராதனை நடத்தி தருவோம். அது இந்த ஐக்கியத்தின் தலைவர் மூலியமாக அதை நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம். அது மாத்திரமல்ல, பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன், போதகர் அபிஷேகம் கொடுப்பதற்கும் ₹1 வாங்க மாட்டோம். ஊழியர்களை ஊழியத்தின் பாதையிலே அபிஷேகம் கொடுப்பதற்கும் ₹1 கிடையாது. எதுக்கும் கட்டணம் கிடையாது. நாங்கள் உங்களுக்காக தோளுக்கு தோள் நின்று எங்களுடைய இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் ரொம்ப ஈஸி. அது ICMC, CMC வேலூர், CMCயை மறந்துட மாட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஐயை தூக்கி போட்டிங்கன்னா ICMC, இந்தியன் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் கவுன்சிலுடைய மெம்பர்ஷிப் உங்கள் எல்லாருக்கும் குறுகிய ஒரு 2 கூடுகை முடிந்த பின்பாக இப்போ கூட உங்களுடைய பெயர் காரியங்கள் எல்லாவற்றையும் லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கப்படும். அந்த மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அது ஒழுங்கும் நேர்த்தியுமாய் வெப்சைட்டில் ஏற்றப்படும். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அத்தனை பேருடைய தலைமையும் பொறுப்பாளர்களும் அந்த வெப்சைட்டில் ஏற்றப்படும். அந்த வெப்சைட் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் தட்டி பார்த்தா அந்த வெப்சைட்டில் இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியத்தின் மெம்பர்ஸ் மற்றும் தலைவர்கள் பெயரெல்லாம் அந்த என்ன சொல்வது, அந்த தொகுதியாய் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அதை காண முடியும். இந்த இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் ரெஜிஸ்டர்டு பாடியாய் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரிஜிஸ்ட்ரேஷன் அரசாங்கத்தில் முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதற்கு ஒரு கொடி ஒன்று நாங்கள் நியமித்திருக்கிறோம். அது மேலே சிவப்பு, கீழே வெள்ளை. சிவப்பு எதை குறிக்கிறது? இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. வெள்ளை எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. சிலுவை, அதில் சிவப்பு பகுதியில் ஒரு வெள்ளை சிலுவை போடப்பட்டிருக்கிறது. எதற்கென்று சொன்னால் அது நமது சிலுவையின் பாடுகளை உணர்த்தும்படியான ஒரு சிலுவையின் அடையாளத்தை அங்கே வைத்திருக்கிறோம். இந்த கொடி நம்முடைய எல்லா சபைகளிலும், எல்லா சபைகள் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களுடைய வாகனத்திலும் இந்த கொடி பறக்க வேண்டும் என்பது எங்களது மகாபெரிய விருப்பமாக இருக்கிறது. அது எதற்காக இதை உருவாக்குகிறோம் என்று சொன்னால், இது ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, இது ஒரு இயக்கம். இது கிறிஸ்துவ இயக்கமாக இது செயல்படும். ஆனால் அரசியலில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இந்த இந்திய கிறிஸ்துவ ஊழியர் ஐக்கியம் நிச்சயமாக செய்யும். வருகிற 2026 தேர்தலிலும் நாம் நிச்சயமாய் வேத வார்த்தையின்படி ராயனுக்கு செய்ய வேண்டியதை ராயனுக்கும், தேவனுக்கு செய்ய வேண்டியதை
தேவனுக்கும் நிச்சயமாக நாம் செய்யும்படியாய், ஆனால் ராயனிடத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும் பெற்றுத்தரவே இந்த இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியத்தை ஸ்தாபித்திருக்கிறோம். இதன் மூலியமாய் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசம் காணும். இதை சொல்லும்போது நல்ல கைத்தட்டலாம், நல்ல கைத்தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த இயக்கத்திற்காக நாங்கள் நடத்தி கொண்டிருந்த, முன்பு நடத்தியிருந்த அந்த தினத்தூது பத்திரிகை நாளிதழ் வருகிற ஜனவரி மாதத்தில் அது மறுபடியும் திரும்பி அது வெளியிடப்பட போகிறது. அது நமது இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியத்திற்கு அது ஒரு முக்கியமான பங்கு ஆற்றும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தினத்தூது தூது தொலைக்காட்சி என்கிற ஒரு தூது தொலைக்காட்சியை நமது இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியத்துக்காக அந்த தொலைக்காட்சி வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அது வெளிவரப்போகிறது. ஆக இது எப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி இருக்குமானால், இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக தொலைக்காட்சி பெட்டியில் முன்பாக உட்கார்ந்து ரொம்ப நேரம் செலவழிக்க இன்றைக்கி முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இது வேகமாய் வளர்கிற ஒரு உலகமாய் இருக்கிறது. எல்லாமே ஃபாஸ்ட் வேர்ல்டு என்று சொல்வார்கள். எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம கையில் இருப்பது இந்த அருமையான ஒரு கருவியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செல்ஃபோனில் நம்ம என்ன பண்ணுறோம், திடீர்னு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறோம், அதில் பார்க்குறோம். திடீர்னு யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், அதில் தேவனுடைய பாடல்களையும் வார்த்தைகளையும் கேட்குறோம். திடீரென்று இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறோம். இப்படிப்பட்ட காரியங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நம் ஃபோன்லேயே, செல்ஃபோன்லேயே நாம் பார்த்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுலபமான ஒரு மெத்தடை இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் இப்போ தந்தி டிவி பார்க்கணுன்னா என்ன பண்ணுறோம், தந்தி டிவி ஆப்பை தட்டுறோம், உடனே தந்தி டிவி வருகிறது, அதில் உள்ள செய்தியை பார்க்குறோம். ஒருவேளை இப்போ டாடா ஸ்கை பார்த்துட்ருக்குறோன்னா அந்த டாடா ஸ்கையில் நம்ம என்ன பண்ணலாம், நமது தூது தொலைக்காட்சியை தூது டிவி அப்படின்னு டைப் பண்ணால் அந்த தூது டிவி ஆப் வந்துடும். அதை ஒரே ஒரு வாட்டி அந்த ஆப்பை டாடா ஸ்கையில் அந்த ஆப்பை நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிவிஷனில் அந்த தூது தொலைக்காட்சியை நீங்கள் எப்போது வேணாலும் தட்டி பார்த்து கொள்ளலாம். அதே போல் செல்ஃபோனில் அது ஒருவேளை ஐஃபோனாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கலாம், எந்த ஃபோனாக இருந்தாலும் தூது டிவி என்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டா, ஒரே ஒரு வாட்டி தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டா எங்கு இருந்தாலும் நீங்கள் தூது தொலைக்காட்சி மூலியமாக அனைத்து ஊழியர்களுடைய பிரசங்கங்களும், அனைத்து ஊழியருடைய பாடல்களும், அனைத்து இந்திய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியத்தின் இப்படிப்பட்ட ஐக்கியம் இந்த மாதிரி எடுக்கிறாங்களே, அதை எடுத்து அதில் லைவாக கூட ரிலே பண்ணுவோம். ஆக இங்கேருந்து அப்படியே இன்றைக்கி இந்த இடத்துல நெட் இருந்ததுன்னா அப்படியே இது லைவாக ஸ்ட்ரீம் பண்ணிவிடுவோம். அப்படிப்பட்ட சலுகைகள், அப்படிப்பட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நாங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். THOODHU டிவி அப்படின்னு டைப், தூது டிவி அப்படின்னு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும். அது நீங்கள் டாடா ஸ்கையில் பார்க்கலாம், ஏர்டெல்லில் பார்க்கலாம், இல்லை எஸ்சிவியில் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஒருவேளை ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருந்தால் ஃபோனில் பார்க்கலாம், ஒருவேளை ஆப்பிள் ஃபோன் இருந்தால் ஆப்பிள் ஃபோனில் பார்க்கலாம். எல்லா வசதிகளும் உங்களுக்கு நாங்கள் செய்து வைக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கும்படியாய் ஐசிஎம்சி பாருங்கள் வேகமாய் வளருகிறது. கிட்டத்தட்ட 40-50 தொகுதியில் 234 தொகுதிக்கு 40-50 தொகுதியில் நாங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். நிறைய தலைவர்கள் நியமித்து அது ஒரு பெரிய ஒரு ஐக்கியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்தது, அருமையான தஞ்சாவூர் பகுதியும் இணைந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இது சாதாரண இணைப்பல்ல. இந்த முதல் கூட்டத்திலே இவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதலை செய்து அமைத்து கொடுத்த தலைவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்தில் தெய்வ மகிமை நான் உணர்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஊழியர்களுக்கு ஒரு நல்ல ஆர்டினேஷன், இல்லை ஒரு நல்ல கான்சிகரேஷன், எதுவாக இருந்தாலும் இலவசமாய் நீங்கள் ₹1 செலவு பண்ணாமல் நாங்கள் வருகிற நேரத்தில் இதே இடத்துல வைத்து உங்களுக்கு அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் நாங்கள் நடத்தி தருவோம்.
என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறேன். நேரம் அதிகமாய் நாம் எடுத்துக்கொள்ளாதபடி சரியாக 15 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களை விட்டு நாங்கள் இந்த நாளிலே கடந்து போனாலும் கடந்து போக மனதில்லாமல் கடந்து போகிறோம். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எழுப்புதலையும் ஒரு சந்தோஷத்தையும் ஊழியர்கள் மத்தியிலே நான் பார்க்கிறேன். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். நாம் கனத்துக்குரியவர்கள். தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள். தேவன் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாய் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 5:4 ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அழைப்பு பெற்றவர்கள். அப்போஸ்தலராக, சுவிசேஷகளாக, அப்படி தீர்க்கதரிசிகளாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான ஒரு அழைப்புக்குள்ளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று எபிரேயர் 5:4 சொல்லப்பட்டதை போல நிச்சயமாய் நாம் அழைப்பு பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து அழைப்பு பெற்று நற்சாட்சியாய் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கனமான ஊழியத்தில் தேவன் நம்மை கனப்படுத்தியிருக்கிறார். அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் நாம். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் நாம் யார்? தேவனுக்காக வேலை செய்கிற வேலையாட்களாய் இருக்கிறோம். எபேசியர் 4:13 திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 4:13 வாசிப்போம். ஆமென், ஆமென். அப்படி தேவன் நம்மை ஏற்படுத்தினார். நாம இதில் ஏற்படவில்லை, தானாக ஏற்படவில்லை. தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். சாதாரண விஷயம் அல்ல. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். என் தாயின் வயிற்றில் நான் உருவாவதுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார் என்பதில் நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்பாக, இந்த உலகம் தோற்றுதலுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆக பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக ஊழியக்காரர்கள் நம்ம எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியுமோ நாம் நம்மை தாழ்த்தி தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய், அவர் நீதிக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்மளாம் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். We all are so special in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷமான தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமென். ஐயா, நான்லாம் 27 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். என் ஊழியத்தின் அனுபவம் 33 ஆண்டுகள். அப்போ இந்த 27 வயது வரையிலும் உலக பிரகாரமாய் வாழ்ந்துருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தினத்தூது பத்திரிகை என்ற கனமான பத்திரிகையை துவங்கினார். இந்த தினத்தூது பத்திரிகை முதல்ல துவங்கும்போது அது தேவனுடைய வார்த்தை சுமந்து வரல, உலக பிரகாரமான ஒரு பத்திரிகையாக இருந்தது. சினிமா செய்தியும் வரும், குதிரை பந்தயமும் வரும், ஜோஷியமும் வரும். ஒவ்வொரு செய்தியும் தினத்தூது பத்திரிகையில் வெளியே வரும். அப்பொழுது 1992வது வருஷத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பாக இந்த தினத்தூது பத்திரிகை அது 8 பக்கம் இருக்கிற அந்த பத்திரிகையில் 4 பக்கம் ஆன்மீக தூது என்ற தலைப்பில் 4 பக்கத்தில் அந்த தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு பத்திரிகையாக அதை நாங்கள் கொண்டு வந்தோம். அப்படியானால் சினிமாவும் இருக்கும், குதிரை பந்தயமும் இருக்கும், ஜோஷியமும் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு நினைக்காதீங்க. உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே குதிரை பந்தயத்தை நிறுத்தணும், ஜோஷியத்தை நிறுத்தணும், சினிமா பகுதியை நிறுத்தணும். அப்படி எல்லாவற்றையும் அத்தனையும் வேண்டாம் என்று விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுத்து தேவனுக்காக வைராக்கியமாய் ஒரு பத்திரிகை உருவாக்கினோம். இந்த பத்திரிகை உருவாகும் போது நல்ல கவனிங்க, நிறைய வெளியிலே தெரியாத ஊழியக்காரர்கள் எல்லாம்
அந்த பத்திரிகையின் மூலியமாக வெளியே கொண்டு வந்தோம். எந்தெந்த பகுதிக்கு நான் கடந்து போகிறேனோ அங்கே இருக்கக்கூடிய உன்னதமான ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய செய்திகளை, அவருடைய தேவனுடைய வார்த்தை, அவங்க கொடுக்குற தேவனுடைய வார்த்தையை, அவங்க நடத்துகிற கன்வென்ஷனை, அவங்க நடத்துகிற கூட்டங்களை ஃபோட்டோ எடுத்து செய்தியோடு தினத்தூது பத்திரிகையில் வெளியிட்டோம். அதன் மூலியமாக ஏராளமான ஊழியக்காரர்கள் வெளியே வர காரணமாக இருந்தது தினத்தூது பத்திரிகை. அல்லேலூயா. பெரிய பெரிய வல்லமையான ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி அழைத்துவிடலாம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், அன்பான ஐயா ஜீவானந்தம் ஐயா, அன்பான டாக்டர் ஜான் சாலமன் ஐயா, அன்பான சாம் ஜபத்துரை ஐயா, இப்படி குறிப்பிட்ட ஒரு சில வல்லமையான ஊழியக்காரர்கள் வெளியே தெரிவார்கள். ஆனால் தினத்தூது பத்திரிகை வெளியே வந்ததுக்கு பின்பாக ஏராளமான தேவ ஊழியர்கள் வெளியே வர ஆரம்பித்தார்கள். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, எல்லாரையும் எழுதாத, சத்தியம் பிறண்டு விடும் என்று சொன்னார்கள். ஒருபோதும் சத்தியம் பெறல, நாங்கள் அதற்கு வகை கொடுக்கல. சத்தியத்தை சத்தியமாய் வெளியிட்டது, சத்தியத்தை சத்தியமாய் சொன்ன ஒரே நாளிதழ் தினத்தூது பத்திரிகை என்ற நாளிதழ். அதன் மூலியமாய் சத்தியம் வெளியே வந்தது. நிறைய வீடுகளில் அந்த சத்தியத்தை எடுத்து அவர்கள் ஃபைல் பண்ணி வைத்து கொள்வார்கள். நிறைய செய்திகளை இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்களும் மற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க அந்த தினத்தூது பத்திரிகையிலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அது நடந்தது என்று சொன்னால், நாங்கள் அதற்காக ஏராளமாய் பாடுபட்டிருக்கிறோம், ஏராளமாய் உழைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தினத்தூது நாளிதழ் தேவனுடைய வருகை மட்டும் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மறுபடியுமாய் 2026 வருஷம் வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அந்த பத்திரிகையை மறுபடியும் துவங்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, நான் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்கு ஒற்றுமையாய் பாடுபடுவோம். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நிச்சயமாக நாம் காண்போம். அதாவது சட்டசபையில் நம்முடைய ஊழியக்காரர்கள் அவர்களும் சட்டசபைக்குள்ளே நுழையணும். ஆமென். பாருங்கள், தேவனுடைய உத்தரவோடு சொல்லுகிறேன், சட்டசபைக்குள்ளே நாமும் எம்எல்ஏயாய் மற்றும் பார்லிமெண்ட்டில் நாமும் எம்பியாய் உட்கார்ந்து அந்த பார்லிமெண்ட்டும் சட்டசபையும் ஜபத்தோடு கூட ஆரம்பிக்க நாம் அதற்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பம். ஆமென். அல்லேலூயா. ஆக ஐயா சொன்னார், நம்ம யார் வில்லியம்ஸ் ஐயா இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து அன்பான பிஷப் எபனேசர் ஐயாவை கொஞ்சம் கிண்டல் பண்ணார். என்ன கிண்டல் பண்ணார்? ரெட்டை யானை அப்படி இப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு உதயசூரியன் இருக்குது, ரெட்டை இலை இருக்குது, கை இருக்குது, தாமரை இருக்குது, நமக்கு ரெட்டை யானை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், ராயனுக்கு செய்ய வேண்டியது ராயனுக்கு செய்வோம். யார் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நல்லாட்சி தருகிறார்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் நாம் நிற்போம். ஆமென். அந்த பக்கம் நான்லாம் பாருங்க, என்னுடைய திருமணத்தை டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நடத்தி தந்தார்கள். அவங்க 1.5 மணி நேரம் என்னுடைய திருமணத்தில் 1992 வருஷம் நவம்பர் 4ஆம் தேதி என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. எனக்கு என்னுடைய மனைவி ஒரு திரைப்படத்தில் நடிகையாக இருந்தார்கள். அவர்களை நான் திருமணம் செய்தேன், அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்புறம் அந்த 1992 நவம்பர் 4ஆம் தேதி ரட்சிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் நான் திரைப்பட காரியங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட்டு வைராக்கியமாக ஆண்டவருக்காக நின்னேன். அதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் உண்டு. எம்ஜிஆரோடு உட்கார்ந்து பேசுவேன், கருணாநிதி ஐயாவோடும் உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். அன்பான ஜெயலலிதா அம்மையாரோடு கூட முகமுகமாக உட்கார்ந்து பேசுகிற அனுபவங்கள் எங்களுக்கு நிறையா உண்டு. அவர்களுடைய ஒரு வெற்றிக்கு ஒரு உறுதியாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருந்த ஒரு வாலிபனாய் அந்த நாட்களில் இருந்தேன். ஆனால் என்னைக்கு நான் 92 அப்போ அந்த அம்மா சீஃப் மினிஸ்டராக தான் இருந்தாங்க. அப்போ தான் ஆட்சியை பிடித்தாங்க. அப்போது அந்த அம்மாவுக்கு உதவியாக இருந்தோம்.
ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்திற்கு நான் ஒரு உதவிக்கரம் நீட்டினாலும் எனக்கு இன்றைக்கி எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. நான் உதயசூரியனுக்கும் சப்போர்ட் பண்ணல, ரெட்டையலைக்கும் சப்போர்ட் பண்ணல, கைக்கும் சப்போர்ட் பண்ணல, ரெட்டை யானைக்கும் சப்போர்ட் பண்ணல. நம்ம சப்போர்ட் நம்ம அப்பாவுக்கு மட்டும்தான். ஆமென், நம்ம அப்பாவுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ நமக்கு நன்மை செய்து கொண்டு இருப்பது யார்? யார்? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் யார் நன்மை செய்கிறார் என்பதை நாம் நன்கு அறிவோம். நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் கூட நிற்போம், துணையாக நிற்போம். ஒருவேளை காட்சிகள் மாறுமானால் நம்முடைய காட்சியும் மாறணும். நம்ம யார் ராயன், யார் அரசு ஆள்றாங்களோ அவங்க கூட இருந்து நம்ம சாதிக்க வேண்டிய காரியங்களை கிறிஸ்தவ மக்களுக்காக அவளோடு கூட தோளுக்கு தோளாய் நின்று நாம் சாதிக்க வேண்டும். ஆமென். அம்மையார் ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் அந்த நாட்களில் 92, 97 அந்த காலங்களில் அம்மையார் அவர்கள் சொல்லும்போது, நான் இன்றைக்கி நான் ஜெயிச்சேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் ஜெயிச்சேன்னா அதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவனுடைய ஓட்டால் தான் நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி என்னிடத்தில் அதிகமாய் கிறிஸ்தவர்களை குறித்து அதிகமாய் உயர்த்தி அவர்கள் பேசியது உண்டு. அதுக்காக நான் இப்போ ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. யாருக்கு நமக்கு சப்போர்ட் வேண்டாம், யார் நமது கிறிஸ்தவ மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் துணை நிற்போம். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் நிற்போம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 33 ஆண்டுகள் வெறும் ஊழியந்தான் செய்தோம். நல்ல கவனிங்க, நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் வியாதிகள் அல்ல, அரசியல்வாதிகளும் அல்ல. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை திட்டம் தெளிவாய் கேட்டதுக்கு அப்புறம்தான் அரசியலிலும் இறங்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் உத்தரவு கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த ஐசிஎம்சி என்ற ஒரு ஐக்கியத்தை துவங்கி இருக்கிறோம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபை மக்களுக்காக, சபைகளுக்காக துவங்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கமாய் துவங்கி இருக்கிறோம். இந்த இயக்கம் வருகிற நாட்களிலே நிச்சயமாய் பெரிய காரியங்களை கிறிஸ்தவர்களுக்காக செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக நாங்கள் நிச்சயமாய் உங்களுக்காக தோளுக்கு தோள் நிற்போம். ஆக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. யாரோ ஒருத்தர் சத்தமா ஊழியக்காரர் உத்தமமாக இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலான் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையோடு நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியக்காரர்களாய் நாம் வாழ தெய்வம் விரும்புகிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 3. ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும். ஆமென். பாருங்க, இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்க நேரம் இல்லாத நான் ஃபுல்லாக வாசிக்க விரும்பலை. 1 தீமோத்தேயு 3, 4, 2, 3, 4, 5, 12வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் ஊழியக்காரனுடைய ஒழுக்கங்களை குறித்து அதில் பார்க்கிறோம். அதில் அழகாக போட்டிருக்குது, ஒரே மனைவி உடையவனாக வாழணும். ஒரே மனைவி உடையவனாய் வாழணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். அவன் மனைவி தன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை. முதல்ல ஊழியக்காரங்க நம்ம குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும். ஆமென். ஊழியக்காரனுடைய அழகு எங்கே இருக்குது? குடும்பத்தில் இருக்குது. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறேன்னா, நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் மனைவி என்ன ஏதாவது குற்றப்படுத்தினால், நல்ல கவனிங்க, சபைக்கு மத்தியில் நான் 33 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதை, சபை மத்தியில் ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் என் மனைவி மற்ற விசுவாசிகள் மத்தியில் என்னை குற்றப்படுத்தினால் அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்
சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றமற்றவனாய் என் மனைவியால், என் திருச்சபையில் என் மனைவி என்னை உயர்த்தி பேசும்படி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், ஒரே ஒரு மனைவி தான். அல்லேலூயா. 4 பிள்ளைகள் தான். ஆக அந்த ஒரு மனைவி, 4 பிள்ளைகள், ஒரு மருமகன், ஒரு மருமகள், 2 பேர பிள்ளைங்க, இவங்களாம் வச்சு நான் அந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்தி, எப்படி நடத்தி? ஒழுங்காக நடத்தி, குற்றமற்றவனாய் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபை எப்படி நடத்த முடியும்? நிச்சயமாக முடியாது. ஒரு நாள் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் நான் ஒவ்வொருக்கா சபையில் ஆராதனை முடித்து ஒவ்வொருக்கா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எதுக்கு? என்னைக்கு? பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல வருஷம் முன்பாக சென்னையில் வியாசர்பாடியில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒரு சர்ச்சில் கூப்பிட்டாங்க. கிறிஸ்மஸ் ஆராதனை உள்ளே நுழையும் போது ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, ஒரு பெரியவர் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு சுற்றுறார். அவர் வந்து என் காதில் சொல்கிறார், ராஜா ஐயா நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா பேசுது. நான் உடனே கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட பேசுகிறேன், நல்லா இருக்கிறேன், நீங்கள் யார் அப்படின்னு. நான் தான் அவர் அப்படின்னு. அப்போ அந்த கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போது அந்த ஆராதனை முடித்தோடனே ஒவ்வொருத்தராக ஜெபிக்க வராங்க. ஒவ்வொருவராக ஜெபிக்க வரும்போது நான் ஒவ்வொருவருக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அப்போது நல்லா கவனிங்க, நான் ஒரு அம்மா தலையில் கை வச்சு ஜெபிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அம்மா சொல்லுது, அவளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எப்படி? அவளுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அவ்வளோ அதிகாரமாக ஒரு அம்மா சொல்கிறாங்களே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே திகைச்சு நிற்கிறேன். அந்த அம்மா என் கையை அந்த அம்மா தலையிலேருந்து தூக்கி அந்த அம்மா தலையில் என் கையை வச்சிருச்சு. எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. நான் தான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. எனக்கு அப்பமும் புரியல, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்றேன். ஐயா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சுற்றுது பாருங்க, அது சாதாரண கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை, என் புருஷன். அவன் எனக்கு புருஷன், இவா அவனுக்கு 2வது. ஐயோ ஐயோ ஐயோ, என் ஊழியத்தின் ஆரம்ப அனுபவம் அது. நான் என் மனைவி கிட்ட வீட்டில் போய் சொல்கிறேன், அம்மா நான் பேசாமல் அரசியல்லே இருந்திருக்கலாம் பொழுதும்மா, அங்கே கூட பரவாயில்லம்மா, இங்கே வேறு மாதிரி இருக்குதும்மா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு ஊழியக்காரருடைய குணங்கள். உங்களை சொல்ல, நம்மளாம் நல்லவர்கள். உங்கள் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு சிலரால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. குற்றமற்ற ஒரு ஊழியக்காரனாய் வாழ நம்மை நாமே தகுதிப்படுத்துவோம். தேவனுடைய பார்வையில் உண்மையாக இருப்போம், உற்சாகமாய் ஊழியம் செய்வோம், கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாடுபடுவோம், நல்ல உழைப்போம், ஆண்டவருக்காக நல்ல உழைப்போம், யாருக்கும் பெருமைன்றதே வேண்டாம், தாழ்மையாய் ஊழியம் செய்வோம், நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுவோம். ஏன் இவ்வளோ தூரம் ஓடி வரோம்? ஏன் சென்னையிலேருந்து நேற்று நான் படுத்தது எத்தனை மணிக்கு படுத்தேன்னு தெரியுமா? 1:30 மணிக்கு படுத்திருப்பேன். எனக்கு தூக்கம் வந்தால் 2 மணிக்கு தூக்கம் வந்திருக்கும். 3 மணிக்கு எழுந்தேன். 4 மணிக்கு என் வண்டி புறப்பட்டது. அப்போது எத்தனை மணி நேரம் தூக்கம்? 1 மணி நேரம் தான் தூக்கம். இப்போ நீங்கள் ஆராதனை நடத்தும் போது எனக்கு அப்படியே கண்ணு இழுக்குது. ஆனாலும் உற்சாகமாக வந்தோம். எங்கே வந்தோம்? புதுக்கோட்டைக்கு வந்தோம். காலையில் புதுக்கோட்டையில் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டு இப்போ சரியாக ஒரு 10-15 நிமிடத்தில் நாங்கள் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். அப்போது ஓடுகிறோம். யாருக்காக ஓடுகிறோம்? தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப. நம்முடைய கையில் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக பிரயாசப்படும். பாஸ்டர் அருமையாய் நான் வந்தோன்னு சொன்னேன், பாஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் சர்ச், நல்ல ஃப்ரண்ட்டில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அருமையான சபையை கொடுத்துருக்கிறார். ஏன்னா காட் லவ்ஸ் யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருச்சபையை, அருமையான ஊழியத்தை பாருங்கள், ஒரு குடும்பமாய் சேர்ந்து தேவனுடைய ராஜா அவருக்கு நான் பொன்னாட போத்துறேன். அவங்க மகன் அங்கே பின்னாடி குதிக்கிறான்.
அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம் தகப்பன் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து அவள் இதுதாங்க குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்வது கர்த்தருடைய பார்வையில் அது விசேஷமாக இருக்கிறது. நம் மனைவி தன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கணும். நான் அடிக்கடி என் மனைவி பார்த்து சொல்லுவேன், நீ ரொம்ப அழகாக இருக்கிற. எனக்கு வயது 60 வயது ஆகுது, அவளுக்கு 59 வயது ஆகுது. இன்னைக்கும் நேற்று கூட என் மனைவி பார்த்து சொன்னேன், சும்மா சொல்லலை, கன்னத்தை பிடிச்சிட்டு சொன்னேன், சாந்தி நீ ரொம்ப அழகாக இருக்கிற. ஐயோ உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா போங்க அப்படின்னா. எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். நம் மனைவியை எவ்வளோ நேசிக்க முடியுமோ. 4 பிள்ளைய பெற்று போடுது, அதில் ஒரு பெரிய காரியம் இல்லை. பெற்று போட்டுடக்கூடாது. பெற்ற பிள்ளைகளை கண்மணி போல கவனிக்கணும். நான் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் என் பிள்ளைங்க அப்பா ஒரு சில பிள்ளைங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவை போல ஒரு அப்பா இல்லை அப்படின்வாங்க. என் மகா 3வது மகா சொல்கிறா, என்னோடய பிறந்தநாள் 60வது பிறந்தநாளில் சொல்கிறா, மை டேட் இஸ் அ கிரேட் டேட் ஃபார் மீ, ஹீ இஸ் மை ஹீரோ இன் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறான். என் வாழ்க்கைக்கு அவர் தான் ஹீரோ அப்படின்னு பிள்ளைகள் நம்மை மேன்மையாய் உயர்த்தி சொல்வது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும், பேர பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும், மனைவி நல்லா கவனிக்கணும். அதே நேரத்தில் திருச்சபை ஊழியங்களை உண்மை உத்தமமாய் பாடுபட்டு திருச்சபை ஊழியத்தில் இன்னைக்கு கூட பாஸ்டர் ஐயா கிட்ட பேசியிருந்தேன். ஐயா, சபை ஊழியம் விளையாட்டில் நான் சுவிசேஷகனாக இருந்தேன். சுவிசேஷகனாக இருந்து என் தகப்பனார் அவர் மரிப்பதுக்கு முன்பாக என்னை ரெவரண்டாக ஆர்டைன் பண்ணுறாரு. நான் அப்போ சொன்னேன், அப்பா நான் சுவிசேஷனாக இருந்தால் உலகம் சுற்று வாலிபனை போல் போயிட்டே இருக்கிறேன், என்னை போட்டு ஒரு கிளியை கூட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுக்குறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், கண்ணீரோடு சொன்னார், இந்த உன்னதமான ஊழியத்தை என் காலத்துக்கு பின்பாக நீ தான் செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு சுவிசேஷனாக இருந்து ஒரு பாஸ்டராக ஒரு ரெவரண்டாய் ஆர்டைன் செய்தார்கள். அதுக்கு பின்பாக என் தகப்பனார் மரித்த பின்பாக என்னை பிஷப்பாய் கான்சக்ரேட் பண்ணாங்க. பிஷப்பாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் செய்தார். அதுக்கு பின்பாக ஆர்ச் பிஷப்பாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பெருமைக்காக சொல்லலை. பேராயர் என்கிற அந்த அபிஷேகம் பெருமைக்கான அபிஷேகம். இன்றைக்கி நிறைய பேராயர்கள் உருவாகி விட்டாங்க, நிறைய பேராயர்கள் எழும்புங்க, தப்பு இல்லை. ஆனால் பேராயர்கள் நீங்கள் நிறைய ஐக்கியங்களை நீங்கள் ஸ்தாபிக்கும்படியா, அதாவது ஒரு சர்ச்சு வச்சுருக்கிறவங்க கூட இன்றைக்கி பிஷப்னு சொல்லிடுறாங்க. நிறைய கிளை சபைகளை உருவாக்குங்க, பேராயராய் எழும்புங்க, அதற்காக பாடுபடுங்க. இன்றைக்கி பேராயராய் இருக்கிறவங்க அங்கேயே போட்டுட்டு இங்கும் அங்கும் ஒய்யாரமாய் நடக்கிறார்கள். நான் சொல்வதுக்கு வெக்கப்படுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பைபிளில் திட்டும் தெளிவாய் போட்டிருக்குது. 40 எசேக்கியேல் நல்ல வாசிங்க, சத்தம் வாசியில் முடிச்சிடும். எசேக்கியேல் 42ஆம் அதிகாரம் 14வது திருவசனத்தை வாசித்து முடிப்போம். எசேக்கியேல் 42:14 சொல்லுது. யாராவது ஒருவர் சத்தமாய் ஆசாரியர் நல்ல கவனிங்க, ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் அந்த பலிபீடத்திலிருந்து வெளியே பிரகாரத்துக்கு வருவதற்கு வராததுக்கு முன்பாகவே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரம், என்ன வஸ்திரம்? அந்த பேராயராய் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆயராய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ரெவரண்ட் கேசட், தி பிஷப் கேசட், இதெல்லாம் என்ன பண்ணணுமா? அந்த ஆராதனை கூடாரத்திலிருந்து வெளில வர்றதுக்கு முன்பாக அங்கேயே அவுத்து வச்சுட்டு அந்த வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள் வேற வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரங்களிலே போவார்கள். ஆமென். பாருங்க, நல்லா கவனிச்சுங்க, நல்லபடியாக வாசித்தோம். இந்த அங்கி அதுக்கு ஒரு பெரிய, அது பரிசுத்தமான அங்கி. ஆமென். அதுக்கு ஒரு பெரிய கணம் இருக்குது. ஒரு நாள் நான் கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டு நடந்துகிட்ருக்குது. நம்ம டிசம்பர் ஆனால் எல்லா இடத்துலையும் கேரல் ரவுண்ட் நடக்கும். ஒரு நாள் ஒரு ரெவரண்ட் என்ன பண்ணுறார், கேரல் ரவுண்டு ஆராதனை முடிச்சுட்டு அவர் பைக்கில் ஏறுறார். எதை போட்டுட்டு? கேசட் போட்டுட்டு. கேரல் ரவுண்டில் கேசட் போட்டுட்டு நல்லா அந்த பாடல் ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க.
அடுத்த வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, பைக்கில் ஏறும்போது அந்த அங்கியை லுங்கி மாரி மடித்து கட்டிட்டு அவர் ஏறுறார். இது எனக்கு தெரியல. என் பேர பையன் காட்டுறான், தாத்தா அங்கே பாருங்க, தாத்தா அங்கே பாருங்க அப்படின்றான். எங்கடா பார்க்குறது? தாத்தா அந்த ஐயா பார்த்தீங்களா, அவர் அந்த கேசட்டை மடித்து கட்டுறாருதுக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறான் அவன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் பரிசுத்தமானது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் பரிசுத்தமானது. அது எங்கே யூஸ் பண்ணணும்? பலிப்பீடத்தில் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். நம்முடைய பெருமைக்காக அந்த ஆடைகளை போட்டு ஒய்யாரமாய் நடப்பதை விட தேவனுடைய பார்வையில் ஒய்யாரமாய் வாழ்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம், வைராக்கியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கனப்படுத்தியிருக்கிறார். ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை நம்மளை கனத்துக்குரியவர். அந்த காலத்தில் நம்மளை எப்படிலாம் கூப்பிட்டுருப்பாங்க, டேய் ராஜா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க? ராஜா ஐயா, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, பாஸ்டர் அம்மா. கனத்துக்குரியவர்கள் நாம். தேவன் நம்மை கனப்படுத்தியிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அடிக்கடி வருவோம் உங்களை பார்க்க. உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு அதிகமான சந்தோஷம். நேரம் இல்லாதனால் நான் சீக்கிரமாய் முடித்திருக்கிறேன். தினத்தூது ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், ஐசிஎம்சி ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். என்னுடைய ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.